பார்க்கலாம். சுட சுட சாதம். சாதம் நல்லா சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சால மீன் பொரிச்சது ஒரு 2 துண்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு காய்கறிகள் வந்து எடுக்கணும். அதுக்கு இந்த காய்கறி இல்லாதனால பழத்துண்டு 2 எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு, முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சால மீன் குழம்பு. குழம்பு ஊற்றியாச்சு. மாங்காய் எல்லாம் போட்டுருக்கோம். குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஒன்றும் தாளிக்க வேண்டிய தேவையில்லை. இவ்வளோ தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இறால் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். பாப்பாவுக்கு எக்ஸாம்னால படிக்க கொண்டு இருக்கான்னு செய்யலை. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு குழம்பு தான் வச்சுருக்கேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க்கை சொல்லுங்கள்.